ராஜராஜத்திலே மகாகணம் தங்கிய தென்னாட்டிலே பொன்னாடா விளங்கி வரும்படியான மேட்டாத்தூர் நகரத்திலே குதிகொண்டிருக்கும்படியான அம்மன் ஓம் சக்தி அம்மன் பெயர் விளங்க வேண்டும் என்றும் ஒரையாத்தா அம்மா பெயர் விளங்க வேண்டும் என்றும் செல்லி அம்மன் பெயர் விளங்க வேண்டும் என்றும் கிராம பொதுமக்கள் பேர் நாளும் கொண்டாடப்பட்ட காஞ்சாயிரம் கிறிஸ்தாவனுக்கு அற்புதம் மகாராஜர் ஆயிரத்தி மகாகணம் தங்கிய தென்னாட்டிலே பொன்னாடா விளங்கி வரும்படியான அதாவது நன்னாவரம் நன்னகரத்திலே இருக்கும்படியான வள்ளியம்மை அம்மா அவர்கள் வள்ளியம்மை இதோ ஓம் சக்தி அம்மனுக்காக 500 ரூபாயும் எனக்காக 100 ரூபாயும் இது ரமேஷுக்காக 50 ரூபாயும் தன்மானமாக வழங்கியுள்ளது. அகிலாண்ட கொடி பிரமாண்ட நாயகி அவருக்கு துணை இருந்து சென்ற இடங்களிலே சிறப்பாக இருந்து குறையற்றவாகும் குறையற்ற செல்வம் நீண்ட ஆயுள் பெறுமாறு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மகாராஜராயத்தின் மகாகணம் தங்கிய தென்னாட்டிலே பொன்னாராய விளங்கி வரும்படியான நகரத்தில் இருக்கும்படியான பாலு அவர்கள் எனக்காக 200 ரூபாய் தன்மானமாக வழங்கியுள்ளது. தம்பிக்கு வாணியுடைய வலிமையும் குபேர சம்பத்து மார்கண்டனுடைய ஆயுளும் பெற்று 1 கோடி 1 லட்சமாக வாழ வேண்டும். சுப்பிரஜெயம் மேட்டாத்தூரை சேர்ந்த ஓம் சக்தி அம்மன் பேர் வழங்க வேண்டும் என்று அந்த அம்மா பேர் என்ன சொல்லுங்க? நடையம்மாவா? நடையம்மா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் தன்மானமாக வழங்கியுள்ளது. அம்மன் அவருக்கு துணை இருந்து காலு தலை நோகாமல் கண்ணார் வராமல் சம்பத்து மனச்சம்பத்துடன் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மகாராஜராய மகாகணம் தங்கிய மேட்டாத்தூர் நன்னகரத்திலே இருக்கும்படியான நாட்டாமை ஏழுமலை அவர்கள் ஏழுமலை அவர் பேர் வழங்க வேண்டும் என்று அளிக்கப்பட்டது ரூபாய் 101. அந்த 10 ரதன் புத்திரனின் உத்தமியால் பெற்ற மகன் ஸ்ரீ ரங்கநாதர் அவருக்கு துணை இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மகாராஜராயத்தின் மகாகணம் தங்கிய அதாவது மேட்டாத்தூர் நன்னகரத்திலே ஓம் சக்தி அம்மனுக்காக அபிஷேக ஆராதனை செய்து வரும்படியான தாய்க்குல சிகாமணி அனைவர்களும் ஓம் சக்தி குழுவினுடைய சார்பாகவும் மதிப்புக்குரிய அஞ்சலை அம்மாள் அவர்கள் இதோ எனக்காக பட்டு சேலை வேஷ்டி துண்டு வழங்கியுள்ளது. அதுக்கு அந்த அம்மன் துணை இருந்து நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெறுமாறு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இதோ மேட்டாத்தூர் நகரத்திலே இருக்கும்படியான ஏழுமலை அண்ணார் அவர்கள் எனக்காக 200 ரூபாய் தன்மானமாக வழங்கியுள்ளார். அகிலாண்ட கொடி பிரமாண்ட நாயகி அவருக்கு துணை இருந்து 1 கோடி 1 லட்சமாக வாழ்வு என்று சுப்பிய செய்யும் சொல்ற பேர மேட்டாத்தூர் நன்னகரத்தில் இருக்கும்படியான அருமை தம்பி அழகேசன் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் சன்மானமாக வழங்கியுள்ளார். தம்பிக்கு ஆயர்பாடி கண்ணன் ஆதிநாராயணன் துணை இருந்து 1 கோடி 1 லட்சமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். சீக்கிரமா எங்க அப்பாவை பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணும். நான் வந்து ஐயா மகாராஜா தங்களுடைய பொற்பாதாரந்த கமலங்களுக்கு தன் மகளாய் இருக்கும்படியான பாஞ்சாலி போட்டான கண்ணே பாஞ்சாலி
கண்ணே சொல்லுங்கப்பா. என்னுடைய பார்த்து மிகவும் மனிதவனா எந்த விதமான குறை இல்லாமல் மகராசியா இருமா. அம்மாவை பார்க்கணும்ப்பா. எந்த நேரமும் ஒரு பொண்டாட்டிய வாடி போடி நாக்கு மேல பல்லு போட்டு பேசுற மாதிரி ஏன்டி ஓடின்னு மகளாகிய பாஞ்சாலி வந்திருக்கு. சும்மா நேரம் சொல்லுவியா? சொல்லு. மகளாகிய மாணிக்க கூப்பிடாத போய் ஓமல வந்துருக்கு. அம்மா உட்காருங்க. தூத்தம் இல்லையா? எழுந்திருக்கிறீங்க. ஒண்ணு போடக்குள்ளிய இந்த பூதலம் எல்லாம் போகையும் மகாராஜர் ஆயிரத்தின் மகாகணம் தங்கிய தென்னாட்டிலே பொன்னாடா விளங்கி வரும்படி ஆன கோட்டையாம்பாளையம் நகரத்திலே இருக்கும்படி ஆன தண்டபாணி அண்ணார் அவர்கள் தண்டபாணி அண்ணார் பேர் விளங்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டது. தண்டபாணி அண்ணார் கையினால் கொடுக்கப்பட்டது ரூபாய் 600. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவருக்கு துணை இருந்து 1 லட்சமாக மாற வேண்டும். சுத்தேஜி மேட்டாத்தூரை சேர்ந்த அந்த அம்மா பேர் என்ன? சின்ன பொண்ணு அம்மா அவர்கள் எனக்காக 50 ரூபாய் தன்மானமாக வழங்கியுள்ளது. அந்த அம்மாவுக்கு அந்த மாறி அம்மன் பொறையாத்த அம்மன் துணை இருந்து நோயத்து வாழும் பொறையத்து சொல்லும் நீண்டாயிரம் பெருமாள் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். மகாராஜர் ஆயிரத்தின் காலம் தங்கிய காலம் சென்ற கல்லேரி குப்பத்தில் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாண்டியன் அவர்கள் பேர் வழங்க வேண்டும் என்று கோட்டையாம்பாளையம் கோபாலகிருஷ்ணன் என் உயிரே என் வாழ்வே என்னை விட்டு சென்றீரையோ என் பாண்டியரே எமரோகம் சேர்ந்தீரையோ உயிரும் உடல் என்னை விட்டு சென்றீரையா என் பாண்டியாரே ரமன் மதி சென்றீரையோ 47 வருஷமாக நல்ல துணையாயிருந்தா இப்போ நானும் வண்டி யாரேனையா என் பாண்டியரே ஆரியற்று போனேன். அப்பேற்பட்ட மறைந்த மாமேதை பாண்டியன் பேர் விளங்க வேண்டும் என்று கோட்டையாம்பாளையம் நகரத்தில் இருக்கும்படியான கோபாலகிருஷ்ணன் தம்பி அவர்கள் 100 ரூபாய் தன்மானமாக வழங்கியுள்ளார். மறைந்த பாண்டியன் மறுபிறவி எடுக்காமல் தாலுவக சாமி சாரூப சாய்த்து என்று சொல்லும்படியான 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். அம்மா வணக்கம்.
தாயோட பாதர்களை ஆதரவு சேவித்தபடினா இந்த பூலாகத்தில் சுப சேமமாக வாழ்ந்திருக்க கடவுள். அம்மா அப்பா நீங்கள் இருவரும் அப்பா திடீர்னு மகளாகிய பாஞ்சாலியை அழைத்த காரணம் அம்மா எனக்கு சொல்லு. வந்திருக்கோம் சும்மா ஒண்ணு போடுது. ஏப்பா ஏன் அழறீங்க? உங்களுக்கு பாவியாகிய சண்டாளனாகிய துரியோதனனாகப்பட்டவன் பாவியாகிய சண்டாளன் துரியோதனன் அரக்கு மாளிகை கட்டி ஐவராஜாக்களை குடிப்புக செய்து மந்திரியாகிய புரோசனை விட்டு தீ வைக்க செய்தானா. அந்த ஐவர் ராஜாக்கும் அந்த அரக்க மாளிகையை இருந்து விட்டார்கள் உலகம் முழுதும் வந்து பேசுகிறார்கள். அப்படி பேசும்பொழுது அரண்மனை ஜோதிடரை கூப்பிட்டு அழைக்கும் போது அவரு என்ன சொன்னார்? ஐயோ இப்ப நான் பாவி என்ன மாலையிடும்படியான மன்னர் அரக்கு மாளிகளே வாழ்ந்து விட்டாரா? அப்பா அந்த தன்மை இல்லாத தெய்வம் எனக்கு தான் ஒன்று நினைத்ததையோ என்னையோ ஐயோ தெய்வம் என்னையும் பாராட்டு. நான் என்னம்மா செய்ய போறேன்? ஐயோ தெய்வம் மேலையும் நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சம்மா? அந்த வாரம் காட்டிட்டேன்.
பாரியத்தான் தலையில் பொறுமன் எழுதி வெற்றிதானா பாரியத்தான் தலையில் பொறுமன் எழுதி கையிலே பாண்டவர்களாக யுவராஜாக்களை வாய்நாதன் என்ற இடத்திலே அரக்கு மாளிகை ஏற்படுத்தி நெருப்புக்கு விரோதமான பொருள்களை எல்லாம் சேகரித்து அரக்கு மெழுகு குங்கல்யம் சரபத்தியினாலே அரக்கு மாளிகை கட்டி ஐவராஜாக்களை குடித்து ஒழித்து விட்டார் என்று தெரிவிக்கின்றீர்கள். அந்த அரக்கு மாளிகை தண்ணில் அந்த ஐவரும் அந்த அரக்கு மாளிகை தண்ணில் அந்த ஐவரும் மாண்டாரம் என் தந்தையா ஐவராஜாக்கள் இருக்க போறாங்களா? என் கல்யாணம் நடக்க போகுதா? அந்த காண்டிபருக்கு ஐவராஜாக்களிலே நடுப்பிறந்த காண்டிபரையே தவம் செய்தல்லவா நீங்கள் அவருக்கு என்றல்லவா அந்த காண்டி எனக்கு கலகத்தில்